சிவா பாஸ். ஏ சிவா. டேய் சிவா. ஏமா நில்லுமா. அப்பளம் வைக்க வந்துட்டு எங்க பாசியா மரியாதை இல்லாம பேசுறா? டேய் நான் அப்படிதான்டா கூப்பிடுவேன். டேய் சிவா. யூ காலிங் மை பாஸ் டா. இப்ப மட்டும் அவர் வந்தாரு உன்னை நாரா கிழிச்சிருவாரு பாத்துக்க. யாரு? சிவா தானே? வரட்டும் அவன். ஆமா இவ்வளவு பேசுறியே நீ யாருடா? I am a assistant of the சிவா பாஸ். ஓ எடுப்புடி வேலை பாக்குறவனா? டேய் சிவா. என்ன இப்படி பேசிட்டு போகுது? டேய் சிவா. என்ன ஒரே சத்தமா இருக்கு? அத்தை வாமா வா. வாங்க அண்ணி. அண்ணியா? பாஸ்க்கு அத்தையா? ஐயோ. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? சொல்றேன். அதுக்கு முந்தி எல்லாரையும் வர சொல்லுமா. சரி. சிவா, சக்தி, சுந்தர், மீனாட்சி எல்லாரும் வாங்க. அத்தையா? இன்னைக்கு என்ன பிளானோட வந்திருக்கு தெரியலையே. விசாரிப்போம். வா மருமகனே. வாங்க அத்தை. ஐயோ பாஸ் அத்தைக்கு இப்படி பயப்படுறாரு. அத்தை பழைய அத்தையா இருக்கும் போல இருக்கு. என்ன இலத்தலையோட வந்திருக்கீங்க? சொல்றேன்ப்பா, உன்கிட்ட சொல்லாமலா? ஆஹா, ஏதோ பெரிய பிளானோட வந்திருக்கு. கண்டிப்பா எஸ்கேப் ஆயிரணும். அம்மா, அத்தை கூட பேசிட்டு இருங்க. எனக்கு ஒரு முக்கியமான ஐஎஸ்டி கால் பேசணும். வரேன். சிவா, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அத்தை தான் ஏதோ பேசணும்னு சொன்னாங்கல்ல, இங்க வா. இல்லம்மா, சொல்லுங்கம்மா, என்னன்னு கேக்குறேன். சரி. என்னங்க அத்தை வந்திருக்காங்களேன்னு பயப்படுறீங்களா? பாஸ், யோ என்னையா நீ எங்க இந்த ஃபைல் எடுத்துட்டு நீங்க வர சொன்னீங்க பாஸ். ஆமால, நான் தான் வர சொன்னல. இரு. வாங்க சித்தி. வா மீனாட்சி. வாடா சுந்தர். என்ன விஷயம் அண்ணி? நான் அன்னைக்கே சொன்னல, சக்தி மீனாட்சி பரிகார பூஜை பண்ணணும்னு. அது விஷயமா பேசலான்னு தான் வந்தேன். அதுல என்ன இருக்கு? அந்த பூஜை பண்றதுக்கு நல்ல நாள் நாளைக்கு தான். ஜோசியர்கிட்ட கேட்டு நாள் பார்த்து தான் சொல்றேன். நாளைக்கு முழு பௌர்ணமி. நாளைக்கு பண்ணா ரொம்ப விசேஷம். சரி மரகதம், நாளைக்கு பூஜையை வச்சுக்கிட்டு இப்ப வந்து சொன்னா எப்படி? என்னென்ன செய்யணுமோ எதை எதை வாங்கணுமோ நீ பாட்டுக்கு நாளைக்குன்னு சொல்ற. அத்தை, இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாம இருப்பனா? எல்லாத்தையும் நானே வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி, நாளைக்கு பூஜைக்கு என்னெல்லாம் பண்ணணும்? ஒண்ணும் இல்ல, விரதம் இருக்கிறவங்க காலையில 4 மணிக்கு எழுந்திருக்கணும். புருஷன் பொண்டாட்டி குளிச்சுட்டு ஒன்னா சாமி கும்பிடணும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. ஐயோ, அது ரொம்ப கஷ்டமாச்சே. என்னது? காலையில இருந்து சாப்பிட கூடாதா? சான்ஸ் இல்ல, என்னால முடியாது. சிவா. இல்லம்மா. அம்மா நான் சொல்றேன்ல. இல்லம்மா, காலையில எந்திரிச்சு சாப்பிட. நாளைக்கு அத்தை சொல்ற மாதிரி எல்லாரும் காலையில எழுந்துருங்க. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான். புரிஞ்சுதா? சரிங்கம்மா. இவன் ஒருத்தன் அம்மா எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிடுவான். சக்தி, உனக்கு புரிஞ்சுதாமா? சரிங்க அத்தை. இந்த விரதெல்லாம் கூட இருந்துடலாம். ஆனா 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கிறதா ரொம்ப கஷ்டம். என்னங்க தினமும் எழுந்து குளிக்க போறீங்க? ஒரு நாள் விரதத்துக்காக 4 மணிக்கு எழுந்து குளிச்சா என்ன ஆயிடும்? அடி பாவி, நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நான் தினமும் விரதம் தானடி இருக்கேன். என்னங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க, சும்மா இருங்க.
சரி இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணும்னு சொல்றாங்களே அது எப்படி 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இல்ல பேசக்கூடாது, சும்மா இருங்க. என்னடி விரதம் மட்டும் 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து இருக்கணும்னு சொல்றாங்க, குளிக்கிறது மட்டும் தனியா குளிக்கணுமா? சும்மா இருங்கன்றல. சும்மாவே தாண்டி இருக்கேன். அத்தை மேடம் நாளைக்கு காலையில இருந்து விரதம் இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அப்ப குடிக்க ஏதாவது எடுத்துக்கலாமா? ஏன்னா எங்க பாஸ் பசி தாங்க மாட்டாரு. டேய் அறிவு கட்ட முண்டோ, பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது இப்படி கால் மேல கால் போட்டு உட்கார சாரி கூடாது. மேம், சாரி மேம். அத்தை பழைய அத்தையா இருக்கே, ரொம்ப கராரா இருக்கே. அத்தை விஷயத்த சொல்லுங்க அத்தை. பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது, அதுக்கு பேரு தான் விரதம். ஆ. எப்ப பாரு வில்லியாவே வந்து நிக்கிற. ம்ஹும். பாஸ் தாங்க மாட்டாரு. ஏய், அத்தை கூட சும்மா தாண்டி இருக்கு, இந்த ஆள் தாண்டி எல்லாமே எடுத்து கொடுக்குறான். ஏங்க விரதம்னா அப்படிதாங்க இருக்கும். நீங்க வேற சும்மா இருங்க. அப்படியே நீயும் விரதமும். அப்ப எப்ப எப்படி விரதத்தை கலைப்பீங்க? ஜூஸீஸ் ஏதாவது கொடுப்பீங்களா? வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு தான் விரதத்தை முடிக்கணும். வடை பாயாசம், சூப்பர் 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 ஆண்டி. ஏய், விரதத்தை கலைச்சிடலாமா? ஐயோ சாமி விஷயங்க. ஏய், நானும் அதாண்டி கேட்டேன். கடவுளே உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து இந்த குழந்தைய மன்னிச்சிரு. அத்தை மேடம், இன்னொரு டவுட்டு, எல்லாருமே விரதம் இருக்கணுமா? இல்லப்பா, சுந்தர், மீனாட்சி, சிவா, சக்தி மட்டும் தான் இருக்கணும். ஐ நல்ல வேலை, நம்ம தப்பிச்சோம். ஐ ஜாலி 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 ஜாலி. அத்தை, இந்த விரதத்துல இந்த பாட்டிகெல்லாம் பங்கேற்க கூடாதா? ஐயோ சும்மா தான் இருங்களேன். இல்ல டவுட்டு. சிவா, பிசினஸ காரணம் காட்டி பூஜையில கலந்துக்காம இருக்க கூடாது. இது உங்க நல்லதுக்காக பண்றது, புரிஞ்சதா? சரிங்கம்மா. பாஸ், நானும் உங்களோட விரதத்துல கலந்துக்கிறேன். பாஸ், நானும் நாளைக்கு கலந்துக்கிறேன் பாஸ். யோ, நாளைக்கு வந்து கலந்துக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்ப வந்த வேலையை பாரியா. பையில குடியா. பாஸ்க்கு ஃபங்க்ஷன்னாலே அலர்ஜி தான். எப்படி பார்த்தாலும் டேலியா மாட்டேங்க. ஐயோ, இவங்க வேற நாளைக்கு வேற தான் அது இதுங்கிறாங்க. இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது? வேணாம், இது இன்னைக்கு ரொம்ப யோசிக்க கூடாது. எதுவா இருந்தாலும் நாளன்னைக்கு பார்த்துக்கலாம். என்னது, அம்மா கொடுத்த நகை பாக்ஸ் இங்க இருக்கு. அன்னைக்கு தான் சக்தி மீனாட்சியை கூப்பிட்டு கொடுத்துட்டால. வேற எப்படி இந்த பாக்ஸ் இங்க வந்தது? ஒருவேளை மீனாட்சி சக்தி கிட்ட திரும்ப கொடுத்துட்டாங்களோ? ஐயோ, இவங்க பாசமலர் அக்கா தங்கச்சி சென்டிமெண்ட்டுக்குள்ள நம்ம எதுவும் தலையிடக்கூடாது. என்னமோ பண்ணி தொலைங்க. மாமா மாமா, மாமா, என்னது? ஐயோ மாமா, நான் தான் சக்தி. ரெண்டு ஒண்ணுதான். அம்மா பேய். மாமா, ஐயோ, ஏய், இப்ப எதுக்கு என்ன இப்படி எழுப்புற? மாமா இன்னைக்கு வீட்ல பூஜை பண்றாங்கல்ல, அதனால சீக்கிரமா எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டுட்டு பூஜையில கலந்துக்கணும் மாமா. அதுக்கு இப்படி வந்து அத்த ராத்திரில எழுப்புவ? மாமா, ஐயோ மாமா, மணி 4 ஆச்சு பாருங்க. ஏய், அதுவும் அர்த்த ராத்திரி தான். அதான் வீட்டுல ஒருத்தருக்கு 4 பேர் பொம்பளைங்க இருக்கீங்களா? ஏதாவது பூஜை பண்றேன்னா நீங்களே பண்ண வேண்டியதுதானே? என்ன எதுக்கு எழுப்புறீங்க? ஐயோ மாமா, இந்த பூஜையை நீங்களும் நானும் சேர்ந்து இருந்து தான் பண்ணணும் மாமா.
காலம் முழுக்க நம்ம ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா எந்த சண்டையும் இல்லாம குழந்தை குட்டின்னு வாழ்றதுக்கு தான் இந்த பூஜையே மாமா. இதுல ஒண்ணு நடந்தாலும் உலகம் அழிஞ்சிரும். பாடு. ஐயோ மாமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது மாமா, அத்தை கோச்சுப்பாங்க. ஏய், எங்க அம்மா பேரை சொல்லி ஏமாத்தின அடி வாங்குவேன். நான் தூங்குறேன். மாமா மாமா இங்க பாருங்க, இப்ப நீங்க எந்திரிக்கலன்னா தூங்க விட மாட்டேன். பக்கெட் நிறைய தண்ணி கொண்டு வந்து பெட்ல ஊத்திடுவேன். ஐயோ, இவ செஞ்சாலும் செய்வா, எதுக்கு வம்பு? இப்ப என்ன உனக்கு குளிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா. எல்லாம் என் நேரம். குட் மார்னிங். ஐயோ துண்ட மறந்துட்டாரு பாரு. காலம் காத்தால எழுப்பி இப்படி தொந்தரவு பண்றாளே. ஐயோ, ஏய், இந்த மாதிரி டயத்துலலாம் நான் குளிச்சதே இல்லை. மாமா? என்ன துண்டு எடுக்காம வந்துட்டீங்க. குடு வா. மாமா மறுபடியும் என்ன? நான் வேணும்னா உங்களை குளிப்பாட்டி விடட்டுமா? என்னது? என்ன சொன்ன? நான் வேணும்னா உங்களை குளிப்பாட்டி விடட்டுமா மாமா? கையெடு. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, எங்களுக்கு குளிக்க தெரியும். நீ முத வெளியில பா. மாமா டேய், என்ன? உள்ள பல்லி கில்லி இருக்கும் மாமா, உங்களுக்கு பயமா இருக்கும்ல, அதான் உங்களுக்கு துணையா இருக்கேன். கையெடு. ஒண்ணும் தேவையில்ல, பள்ளி நாங்களும் ஃப்ரெண்ட் ஆயிட்டோம். நீ முத வெளியில போறியா? ஐயோ மாமா, நம்ம புதுசா கல்யாணம் ஆனவங்க மாமா. நம்ம ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல இருந்தாதான் நமக்குள்ள ஒரு அட்டாச்மெண்ட் வரும். என்ன மென்ட்? அட்டாச்மெண்ட். அட்டாச்மெண்டா? போங்க போங்க. மாமா நான் சொல்றது கேளுங்க மாமா. மாமா என்ன தள்ளியா விடுறீங்க? உங்களுக்கு பக்கெட்ல வச்சிருக்க பெரிய ஆப்பு. ஏய், என்னது இது? பாத்ரூம்ல ஹீட்டர் வேலை செய்யல? ஆமா மாமா, ஹீட்டர் வேலை செய்யல. அதத்தான் நானும் கேக்குறேன், ஏன் வேலை செய்யல? ஐயோ மாமா, என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? அது நேத்துல இருந்தே வேலை செய்யல. காலையில மெக்கானிக் வர சொல்லிருக்கேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு நீங்க பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். வாட்? பச்சை தண்ணியில குளிக்கணுமா? ஜனல்ல முடியாது. வா. மாமா அடம் பிடிக்காதீங்க மாமா, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அத்தை கோச்சுப்பாங்க. போங்க, போய் சீக்கிரமா குளிச்சிட்டு வாங்க. ஏய், ஏண்டி காலங்காத்தால எழுப்பி இவ்வளோ சாவடிக்கிறீங்க? ஐயோ மாமா, வாங்க நீங்க முதல்ல போங்க. போங்க 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 எல்லாம் நான் போங்க, குளிச்சதில்லம்மா. சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க. போங்க மாமா போங்க. பக்கெட் நிறைய ஐஸ் வாட்டரும் கூடவே ஐஸ் கட்டியும் போட்டு வச்சிருக்கேன். இன்னைக்கு நீங்க மாட்டுனீங்க. காலங்காத்தால 4 மணிக்கு குளிக்க சொல்றாங்க. என்ன ஒரு சத்தத்தையும் காணும்? ஆஹா, ஐஸ் பக்கெட் சேலஞ்ச் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு மாமாக்கு ஜில்லுன்னு ஒரு குளியல். பழி வாங்கிட்டால. பாத்ரூம்குள்ள எப்படி ஐஸ் கட்டி வந்தது? மாட்டாங்கப்பா. எப்படி வெளியில வராருன்னு பாப்போம். அநேகமா மாமா கோமாவுல தான் வருவாரு. என்ன மாமா, ரெடி ஆகாம உட்கார்றீங்க? எழுந்துருங்க, எழுந்து கிளம்புங்க. எனக்கு ஒன்னும் புரியல மாமா. அச்சோ, ரொம்ப சூடா இருக்குல்ல? இருங்க, நான் ஏசி போட்டு விடுறேன். ஐயோ மாமா, ஏசி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பாருங்க, ரொம்ப வேர்க்குது. இருங்க, ஏசி போட்டு விடுறேன். அங்க இருக்கு.
மாமா குடுங்க மாமா. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க தானே எப்ப பாரு வேர்க்குது ஏசி போடுன்னு சொல்வீங்க. இந்தாங்க சாமி. அப்படி வைங்க. ஆ. அம்மா பஞ்சகவியம் ரெடி பண்ணிட்டேல? ஆ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அத கொஞ்சம் எடுத்துட்டு வந்து கொடுத்துறீங்களாம்மா? ஆ சரிங்க சாமி. அம்மாடி ம்? சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அட்சதை கலக்கணும். தட்டு எடுத்துட்டு வரியா? ஐயோ சாமி, எதுக்கு தப்பா எடுத்துக்க போறேன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? இது எங்க வீட்டு பூஜை. என்ன வேணுமோ கேளுங்க, செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நான் எவ்வளவு வீட்ல பூஜை பண்ணிருக்கேன். 2 தடவைக்கு மேல ஏதாவது கேட்டா வேற ஆள அனுப்பி வைப்பாங்க. ஆனா உங்ககிட்ட எத்தனை தடவை வேலை சொன்னாலும் சளைக்காம அடுத்து என்ன வேணும்னு கேட்டு கேட்டு செய்யறியே. ரொம்ப நல்ல பொண்ணு இருக்கியேம்மா. உன் பேர் என்னம்மா? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா ரொம்ப அம்சமான பேருமா. சகல ஐஸ்வர்யமும் உனக்கு கிடைக்குமா? ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுதா? இன்னும் இல்ல சாமி. கவலையே படாத. உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி, உன் குணத்துக்கு ஏத்த மாதிரி, நீ விரும்புற மாதிரியே மாப்பிள்ள உனக்கு நிச்சயம் அமைவான். நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. உங்க வாய் முகூர்த்தம் அப்படியே பலிக்கட்டும். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு நாங்க உங்களே கூப்பிடுறோம். சரிம்மா. என்ன ஐஸ்வர்யா அப்படி பாக்குற? சாமி சொன்ன மாதிரி உன் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் மனசு போல எல்லாமே நல்லதாவே நடக்கும். கண்டிப்பா மீனாட்சி, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய நீயே எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. காலங்காத்தால குளிச்சாலும் குளிச்சோம் இப்படி பசிக்குது. இந்த அத்தை வேற வேறதும் அது இதுன்னு சொல்லி வெறுப்பேத்துது. கிளவி மட்டும் நல்லா வெட்டு வெட்டுது பாரு. இந்த வர டேய் சுந்தர், பாட்டி. என்னடா இட்லி. என்ன காக்கா வடைய தூக்கிட்டு போற? கண்ணு தெரியாத பாட்டின்னு நினைச்சியா? எனக்கு 4 பக்கம் கண்ணு இருக்குடா. பாட்டி, நீ சாதாரண கிழவி கிடையாது, அவதார் கிழவி. ஏய், மரியாதையா இட்லியை வை. பாட்டி ஒன்னே ஒண்ணு கொடு பாட்டி. ஏன்டா இப்படி கெஞ்சற? உன் கண்ணத்துல ஒண்ணு அப்படியே வச்சுனா பாரு. கண்ணத்துல வைக்காத, வாயில வை சாப்பிட்டுறேன். வாயில வைக்கிறாங்க போட. பாட்டி, நான் சின்ன வயசுல எது கேட்டாலும் எப்பயுமே ஆசையா எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பேன். ஆனா இப்ப எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேங்கிற. சீன் போடுற. டேய், சாப்பிடும்போது பேசாதடா. ஏன் பாட்டி? சாப்பிடும்போது பேசினா வயிற்றுக்குள்ள கம்மியா தாண்டா இறங்கும். செம்மையா பசிக்குதே. என்ன பண்ணலாம்? டைனிங் டேபிள் போவோம். அங்க ஏதாவது இருக்கும், எடுத்து சாப்பிட வேண்டியது. முன்னாடி ஒரு 4 இன்னும் எத்தனை இட்லி முழுக்கும் போது கிளவி. டேய் டேய், நீ என்னடா இங்க நின்னு எண்ணிட்டு இருக்க? பாட்டி சாப்பிடுற அழக நின்னு ரசிச்சு எண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது? நீ வேற ப்ரோ, நானே கொலை பசியில இருக்கிறேன்டா. வேறதுன்னு சொல்லி என் வாயை வேற கட்டிட்டாங்க. ஆனா அது கிளவி மட்டும் நல்லா வெட்டுன்னு வெட்டுதுடா. டேய், எப்படியும் பாட்டி எந்திரிச்சு போனதுக்கு அப்புறம் மிச்சம் மீதி இருக்கும். அதை நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்ருமா? ப்ரோ, அதுக்காக தான் ப்ரோ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த கிளவி ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு போயிட்டே இருக்குடா. ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டா? ப்ரோ, இந்த கிளவி சாப்பிட்ற ஸ்டைல பார்த்தா இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏப்ப விடுன்னு நினைக்கிறேன். டேய், இப்போ என்ன? பாட்டி இங்க இருந்து எந்திரிச்சு போனோம், அவ்வளவுதான். ஆமா. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ணி பாட்டி தலை தெறிக்க ஓடிரும். சொல்லு ப்ரோ, சொல்லு ப்ரோ. சொல்றமா? ஐயோ, செம்ம ஐடியா ப்ரோ. இப்போ நான் ஐடியாவை எப்படி எக்ஸிக்யூட் பண்றேன்னு பாரு. பாட்டி, பாத்து மெதுவா சாப்பிடு.
எனக்கு தெரியும். ப்ரோ ம் கிழவிக்கு கொழுப்ப பத்தியா? பார்த்தேன் பார்த்தேன். கேக்குற கேள்விக்கு வாயை திறந்து பதில் சொன்னா சாப்பிட்ற ஐட்டம் குறைஞ்சு போயிடுன்னு ஆக்ஷன்லயே தலையை மட்டும் ஆட்டுது. ஏய், கிழவி உனக்கு வைக்கிறண்டி வேட்டு. சாப்பிடு பாட்டி, இதை வந்துடுறேன். இது வேற. என்னடா ஓகேவா? பாட்டி உனக்கு வடை வச்சாங்களா? வடையா? இன்னைக்கு வடையா சொல்லியடா. என்ன பாட்டி இன்னைக்கு வடை சுட்டாங்க பாட்டி? நான் கிச்சனுக்கு போனேன்டா, வடைய பார்க்கலையே. ஓ பாட்டி நீ என்னத்த பாத்தியோ? வடை அங்கதான் பாட்டி இருந்தது. இப்பதான் போய் கையை விட்டு அப்படியே எடுத்துட்டு வரேன். கையை விட்டு எடுத்தியா? இது என் கையால எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னேன். சரி இந்த வடையும் சேர்த்து வை, நீயே வை, வை, சாப்பிடு. வை. சாப்பிடு. என்னது இது? வடையை தான் வந்துகிட்டே இருக்கு.